செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பாக்குற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா திருமணம் ஆகும்போது எடுக்கக்கூடிய அந்த முகூர்த்த பட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை ஏன் நம்ம கூரப்பட்டு புடவை அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா கூரை அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதாங்க பொருள். அதனாலதான் நம்மளுடைய வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய மேற்பகுதியை கூட நம்ம கூரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் திருமணமாகி ஆயிரம் கனவுகளோடு புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த மணப்பெண்ணினுடைய வாழ்க்கை பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த கூரப்பட்டு புடவையை கட்டி தாலி கட்டி அந்த பொண்ணை புகுந்த வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய குலத்திற்கு தகுந்த மாதிரி அந்த புடவையினுடைய நிறம் மாறுமே தவிர, ஆனா கூரப்பட்டு புடவையை கட்டுறது தாங்க இங்க தென் மாநிலங்கள்ல எல்லாருடைய வழக்கமாவும் இருக்குது. கூரப்பட்டு அப்படின்னா அது சாதாரணமானதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இன்னைக்கு காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி கூரப்பட்டு சேலையிலேயே நிறைய பட்டு புடவையிலேயே ஏகப்பட்ட கூரப்பட்டு புடவையினுடைய டிசைன்ஸ் வந்துருச்சுங்க. அதே மாதிரி பச்சை கலர், மஞ்சள் கலர், இந்த ரெண்டு கலருடைய புடவையை நம்ம கட்டிட்டு அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள வரவேற்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சமும் செல்வ செழிப்பும் அந்த வீட்டில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூரப்பட்டு புடவையை கட்டுறதுக்கான காரணம் இதுதான். உங்க தெரிஞ்சவங்க யாராவது இப்பெல்லாம் பட்டு புடவையை கட்டி கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வழக்கம் வந்துருச்சு அப்படின்னா இதனுடைய காரணத்தை நீங்க அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.